வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இந்த மார்கழி மாதத்துக்கு குளிருக்கு இதமா வெண்பொங்கலும் கத்திரிக்காய் கொஸ்தும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது என்ன பிரமாதம், எல்லா வீட்லயும் செய்யறது தானே. ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும், அவ்வளவுதான். செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 3/4 டம்ளர் அரிசியும் அதுல பாதி அளவுக்கு பைத்தம்பருப்பும் எடுத்து ஊற வச்சிருக்கேன். கூடவே கொஸ்துக்கு பைத்தம்பருப்பு 3/4 பாகமும் 1/4 பங்கு துவரம்பருப்பும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க. பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 1க்கு 3ங்கிற அளவுல தண்ணி, அதுல இஞ்சி உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இந்த பக்கம் குக்கர்ல பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளவுதாங்க. கூட மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஒன்னா குக்கர்ல ஏத்தியாச்சு. அன்னைக்கு வடையும் செஞ்சிருந்தேன் குளிருக்காக. அவ்வளவுதான். விசில் வந்தோடனே இறக்கி வச்சுட்டு நெய் விட்டு மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, இவ்வளவுதாங்க பொங்கலுக்கு இன்கிரீடியன்ஸ். போட்டு தாளிச்சதை அப்படியே கொட்டி கலந்தோம்னா சும்மா மணமான வெண்பொங்கல் தயார். இந்த பக்கம் கத்திரிக்காய் கொஸ்துக்கு நம்ம எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறம் பூண்டு பல் தட்டினது, கருவேப்பிலை. உங்களுக்கு வேணும்னா நீங்க பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இதை நான் மறுபடியும் கொதிக்க வைக்கிறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க கொதிக்க வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தூவி வாழை இலை வச்சு அதுல பாத்தீங்களா பொங்கலோட பக்குவம் எவ்வளவு கரெக்டா வந்திருக்குன்னு. அவ்வளவுதாங்க. சாப்பிட்டோம்னா சுவையான வெண்பொங்கல் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி கொஸ்து ஒரு தடவை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.